வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம், என்ன காய்கறிலாம் சமைச்சோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு புத்தாண்டு சமையல் ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா தடவி வச்சுருக்கிறேன். அவரைக்காவை வச்சு ஒரு டிஷ் பண்ணுறதுக்காக அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது எண்ணெய் காஞ்சிருச்சு, காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மசாலாலாம் பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு. காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சு, அதான் இன்றைக்கி ஃப்ரையாக பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். அப்படியே இங்கே பாருங்கள், முன்னாடியே சாம்பார்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலிஃப்ளவர் வெந்துருச்சு, ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுவோம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உளுத்த வடை செய்யறதுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். ஊறின பிறகு மிக்சியில் அரைச்சி வடை தட்டிடலாம். அரிசி பாயசம் பண்ணுறதுக்காக அரிசியும் ஊற வச்சுருக்கிறேன். அடுத்தது நம்ம அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். பாயாசம் செய்யக்குள்ளெல்லாம் அப்பளத்தை பாயாசத்தில் வச்சு சாப்பிடுவோம். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அப்படி தான் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த அப்பளம் போதும். இதே எண்ணெயில் நம்ம வடையை தட்டி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் வெறும் உளுத்த வடை மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ தான் லைட்டாக வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து வெந்ததும் எடுத்துடலாம். வெந்துடுச்சு. கடைசியாக அரிசி பாயசம் செய்கிறேன். அதுக்காக ஜீனி சேர்த்து கிண்டி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணின டிஷ்ஷுக்கெல்லாம் ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. பூஜை ரூமில் இன்றைக்கி சின்னதாக ஒரு பிள்ளையார் போட்டிருக்கேன். இதில் கலர் அடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு இருக்கேன். குட்டி பிள்ளையார் ரெடி ஆகிட்டாங்க. சைடில் கொஞ்சம் இடம் இருந்ததுனால ஒரு பூவும் ஒரு விளக்கும் போட்டு விட்டுட்டேன். நேற்று நான் 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஊத்தாப்பம், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் குங்குமம். கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கெல்லாம் எனக்கு வாழ்த்துக்கள். விளக்கும் ஏற்றியாச்சு, கோலமும் போட்டாச்சு. எங்கள் அத்தான் விளக்குக்கெல்லாம் பூ போட்டு சாமிக்கெல்லாம் பூ போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது படையலுக்கு இலை போட வேண்டியதான். இலை போட்டு தேங்காய் போட்ட முருங்கைக்கீரை பொரியல், முள்ளங்கி வறுவல், அவரைக்காய் மிளகு பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை, உளுந்தம் வடை, அப்பளம், வெங்காய வத்தல், மாங்காய் ஊறுகாய்,
அப்புறம் வெள்ளை சாதம், கத்திரிக்காய் கேரட்டு சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார், மிளகு சீரகம் தட்டி போட்ட ரசம், கட்டி தயிர், பாஸ்மதி அரிசியில் செஞ்ச அரிசி பாயாசம். அவ்வளோதான், சாப்பாடெல்லாம் வச்சாச்சு, படைக்க வேண்டியதான். சாமி கும்பிட்டு என்ன பண்ணாங்க? ரெண்டு கையால் தொடட்டும். நான் பூசுறேன். கட்டாமல் அவ்வளோதான், எங்கள் படையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்போ படைச்சிங்க, என்னென்னலாம் சமைச்சு படைச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.